வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு, முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக நீங்கள் கருதலாம். துவக்கம் நல்லா தான் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஜனவரி முதல் 2 வாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 ஒரே ஒரு விஷயம்தான், சிம்பிள் லாஜிக்காக நீங்கள் பார்க்கணுன்னா, இருக்கிறது எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. அப்படியே அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது எதுவும் ரிவர்ஸ் கியர் போட்டு உங்களுக்கு பின்னாடி தள்ளி விடாது. ஆனால் முன்னோக்கி போகக்கூடிய வேகம் அப்படிங்கிறது கிராஜுவலாக தான் இருக்கும். அதுவுமே ரொம்ப அதிரிபுதிரியாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சுமாரான வேகத்தில் முன்னேறக்கூடிய ஒரு வருடமாகவே இது மொத்தத்துக்கு நம்ம பார்த்தாலுமே கூட, அந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அது என்னென்ன தேதிகளில் நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 வரக்கூடிய தேதிகள், அதாவது 5 ஜனவரி 2025, அதே போல் 14 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா கூட இருக்கட்டுமே, அந்த தேதியில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அது அதே போல் வியாபாரம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு 4 தேதிங்கிறதும் பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் இந்த தேதியை சொல்லிட முடியாது. பட் உங்களை பொறுத்த அளவுக்கு தாராளமாக சொல்லலாம். 4 ஜனவரி 2025, 13 ஜனவரி 2025 இந்த தேதிகளையும் வியாபாரம் சார்ந்த ஒரு முக்கியஸ்தரை போய் பார்ப்பது, வியாபாரம் சார்ந்த முடிவுகளை எடுப்பது, இதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏதுவான நாளாக அமையும். பண வருவாய்க்கான ஒரு நல்ல தினங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 1 ஜனவரி 2025, 10 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய், ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஃபண்ட்ஸ் ஸ்டக்கப் ஆகிருக்குன்னு வைங்க, அது இந்த தேதிகளில் உங்களுக்கு கைக்கு கிடைக்க பெறுவீர்கள். அது உங்களுடைய மனமகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அது இருக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். எதில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளில் உங்களுடைய பணமே பறிபோகும், அல்லது உங்களுடைய வருவாயில் பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அது 7 வரக்கூடிய தேதிகளில் அமையலாம், 2 வரக்கூடிய தேதிகளில் அமையலாம். 2 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025, 11 ஜனவரி 2025 இந்த 3 தேதிகளில் பணம் கையாள்வதில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கூட நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வாங்கின நபரும் எங்கே போனார்னு தெரியலன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு வருவாய் இழப்பை உண்டு பண்ணக்கூடிய நாட்களாக
அதை நீங்கள் கருதணும். அந்த நாட்களில் பணம் கையாள்வதில் மட்டும் அதிக கவனம் தேவை. நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே வந்து எண்கணிதத்தில் வந்து விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை வந்து இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.